ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டு பாவாடை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 4 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து ரன்னிங்கா வரக்கூடியது. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு அடல்ட்டுக்காக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது நார்மலா வந்து 4 மீட்டர் அப்படிங்கிறது வந்து நல்லா உடம்பு இருக்கிறவங்களுக்கு, ஒரு 38 அந்த சைஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 மீட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளீட் வந்து நல்லா உள்ள வச்சு ஓரளவுக்கு நல்லா ஸ்கர்ட் வந்து ஃப்ளோரல் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரோவா இருக்கும். ஆல்ரெடி பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ மீட்டர் துணி வேணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவ நீங்க பாருங்க. இங்க குடுக்குறேன். ஸோ இதுவே வந்து அடல்ட்டுக்கு தைக்கிறதா இருந்தாலும் அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆ ஸோ இப்போ வந்து 4 மீட்டர் துணிய 4ஆ மடிச்சு, இல்ல உங்களுக்கு டேபிளுக்கு பத்துற மாதிரி இந்த மாரி மடிச்சு போட்டுக்கோங்க. இதில ஹைட் வைக்க போறேன். ஹைட் பார்த்தீங்கன்னா 38 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த 38 மீட்டர் சாரி 39 மீட்டர் வந்து 9 அ இன்ச்சஸ் வந்து நம்ம இதில வைக்க போறோம். அதுலேருந்து ஒரு 1 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து பெல்ட்டுக்காக நான் வைக்கிறேன் 1 1/2 இன்ச்சு. இத கட் பண்ணிட்டு ஆக்சுவலி பெல்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வரும். அதில வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு 1 1/2 இன்ச் வந்து நான் பெல்ட்டுக்காக கட் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங்க்கெல்லாம் 1/2 இன்ச் போயிடும். அதனால. ஸோ இத அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுட்டு இதில கட் பண்ண போறோம் அவ்வளோதான். இந்த மாரி பட்டு பாவாடை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, இது ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் அப்படின்னாவே நம்ம வந்து ஃப்ளீட் தான் வைப்போம். சுருக்கமா வந்து நைஃப் ப்ளீட்ல வந்து ஒரே மாதிரி எல்லா ஃப்ளீட்டுமே வந்து ஒரே அகலத்தில இருக்கணும். அப்படி வச்சா தான் வந்து அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆ அந்த மாதிரி தான் நம்ம இதில வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ தான் கட்டிங் வந்து இதில இவ்வளோ தான். பெல்ட்டுக்கு வந்து நம்ம அத தைக்கும்போது நான் காமிக்கிறேன். பெல்ட்டுக்கு வந்து ஒரு 5 இன்ச்சஸ் அகலத்தில நம்மளோட ஹிப் ரவுண்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஹிப் ரவுண்ட்ல வந்து கூட ஒரு 5 இன்ச் வந்து சேர்த்தி கட் பண்ண போறோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு ஆ ஹூக் மாட்டுறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் வந்து இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்கேஸ் நாளைக்கு உடம்பு வந்தாலோ, நம்ம வந்து ஒண்ணுமே ஆல்டர் பண்ண முடியாது. அதுக்காக தான். ஸோ, இப்ப வந்து இதோட எட்ஜஸ வந்து நம்ம டைட் பண்ணிக்க போறோம். எட்ஜஸ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போறோம். ரன்னிங் ஸ்டிச் பண்ணிக்க போறோம். உங்ககிட்ட ஓவர்லாக் இருந்தா நீங்க அத கூட போட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங்க்காக நம்ம அத பண்றோம். ஸோ, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம வந்து சுத்தி வந்து அடிக்க போறோம். இப்ப வந்து சுத்தி வந்து நம்ம அடிக்க போறோம். ஸோ, இவ்வளதான். இந்த மாரி அடிக்கும்போது உங்களுக்கு பிசுறெல்லாம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராது. இன்கேஸ் வந்து இதில லைனிங் வேணும்னாலும் நீங்க லைனிங் ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இது வந்து ஒரு அடல்ட்டுக்கு அப்படிங்கிறனால அவங்க இன்ஸ்கர்ட் போட்டு கூட நீங்க வேர் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு குட்டீஸ்லாம் ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா, லைனிங் கிளாத் வந்து உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த மாரி பட்டு பாவாடை வந்து ஒண்ணு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னொன்னு வேணும்னாலும் நான் அதுக்கப்புறமா அப்லோட் பண்றேன். ஸோ இது வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி, ஸ்டிச் பண்ணி மடிச்சு தைச்சுக்க போறோம். ஸோ நம்ம வந்து என்ன ஸ்டிச் பண்ணாலும் அதில வந்து பார்க்க வந்து நீட்னஸ் இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு ஓகே நீட்டா தைச்சிருக்காங்க. ஸோ நீங்க என்ன தைக்கிறீங்கங்கிறத விட அது எப்படி தைக்கிறீங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா வந்து பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அத பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. தையலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அலைன்மெண்ட் நேராவும் இருக்கணும். கோணையெல்லாம் அடிச்சு குடுத்தீங்கன்னா, நீங்க ஏதோ இப்ப தான் பழகுறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க தைச்சு பழகும்போது, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ், குழந்தைங்களுக்கு அந்த மாரி ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டார்ட்டிங்கில ஒரு 1/2 இன்ச்ச விட்டுருங்க. இது வந்து ஃபோல்டிங்க்கு ஜிப்பர் வைக்கிறதுக்கு போயிடும். இப்போ வந்து ஒரே மாதிரி அகலத்தில இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பார்க்கறக்கு ஒரே மாதிரி தெரியும். அ ந உள்ள நல்லா வந்து வச்சு தைச்சுக்கோங்க. ஸோ உங்களோட இடுப்பு சைஸுக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ மடிக்கணுமோ, அதுக்கேத்த மாரி மடிச்சு தைச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து நான் 4 இடத்துல நாட்ச் போட்டிருப்பேன். அது எதுக்குன்னா, அதோட ஸ்கர்ட்டோட எது சென்டர் பார்ட்டு, எது 1/4 பார்ட்டு அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக அந்த மாரி நாட்ச் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கேத்த மாரி நம்ம அங்கங்க ஸ்கர்ட்ட வந்து ஸ்டிச் பண்ணும்போது, அ அந்த ப்ளீட்ஸ்லாம் வைக்கும்போது டேப் வச்சு அளந்து அளந்து பார்த்து நம்ம இத பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பார்த்துட்டீங்கன்னா, இப்ப வச்சு இப்ப வந்து இதே மாதிரி ஸ்கர்ட் வந்து ரவுண்டு ஃபுல்லா வந்து முடிச்சிடலாம்.
யூசுவலா ஸ்கர்ட்ஸில வந்து நம்ம ஸ்கர்ட் தைக்கிறோம் அப்படின்னா, பட்டு பாவாடை அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்டு தான் வைப்போம். அ இது போக என்னென்ன ஃப்ளீட் இருக்குன்னா, கேதரிங் இருக்கு. ஆனா அது வந்து ட்ரெடிஷ்னல் வேர்க்கு வராது. நல்லா இருக்காது. நார்மல் கேதரிங்ஸ் அது வந்து அன்ஈவனா இருக்கும். நம்ம சுருக்கு வச்சு வச்சு அப்படியே ரஃப்பா தைக்கிற மாதிரி இருக்கும். லெஹங்கான்னு போயிட்டிங்கன்னா, பேனல் லெஹங்கா, சர்க்குலர் லெஹங்கா இந்த மாரி நெறைய இருக்கு. பட்டு பாவாடைன்னு வரும்போது இந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம். இப்போ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எட்ஜ் முடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச் தனியா விட்டுருங்க. அங்கேயும் ஜிப் வச்சு ஆட் பண்ணுவோம். இப்போ டேப் வந்து ஃபுல்லா வச்சு பார்த்தீங்கன்னா, ஹிப்போட ரவுண்ட்லேருந்து 1 இன்ச் ஹிப்போட ரவுண்ட் 37.5 வருது. அது கூட ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு 1 இன்ச் விட்டுர்றேன். ஸோ இன்கேஸ் நாளைக்கு உடம்பு வந்தாலும் நீங்க வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ட டைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இப்ப வந்து உடனே வந்து இத வந்து அயர்ன் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து நீட்டா இருக்கும். பட்டு பாவாடைலாம் எப்போ எந்த ட்ரெஸ்ஸு தைச்சாலுமே, அது கூட வந்து அமுத்தி அயர்ன் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அதோட பெர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப லுக் வந்து நீட்டா வரும். இத நீங்க ஃபுல்லா ரவுண்டா அடிச்சிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா அது வராது. இதில வந்து நான் டக் பிடிக்கல. ஸோ இது வந்து அடல்ட்டுக்குங்கிறனால டக் பிடிக்கல. நீங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் போடுறீங்க அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ, அ டக் பிடிச்சுக்கலாம். ஒரு அ 4 இன்ச்சு, 5 இன்ச்சு அப்டின்னு டக் உள்ள வந்து இந்த பார்டர் கிட்ட பிடிச்சுக்கலாம். அது எப்படி பிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டா அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நீட்டா நமக்கு வந்துருச்சு. இந்த மாரி காஸ்டியூம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க மறக்காம டிஎம் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் ஓவர் எல்லா பிளேஸ்க்கும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொரியர் பண்ணிட்டுருக்கோம். சிஓடிஸும் அவைல் பண்றோம். ஸோ நீங்க வந்து உங்களோட உங்களோட இதுக்கு ஏத்த மாரி டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 எட்ஜஸையும் நம்ம வந்து இது ஜாயின் பண்ணி தைக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2த்தையும் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்டிச்சுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் ஸ்டிச் போடாம பார்த்து போடுங்க. நீங்க இத பட்டு பாவாடை தைக்கும்போது ஃப்ளீட் வைக்கும்போது மட்டும் ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து டைட்டா இருந்தாலோ, இன்கேஸ் வந்து ரொம்ப லாங்கா வந்துச்சுனாலும் பிரிச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மத்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு அது தேவை இருக்காது. அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், அதுக்கு மேல நம்ம டைட்டான ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில வந்து ஜிப் வைக்க போறோம். ஸோ ஜிப்பர் கைடு மாத்திக்கோங்க. இல்ல சிங்கிள் ஃபுட் கைடு மாத்திக்கோங்க. நான் வந்து சிங்கிள் ஃபுட் தான் போடுறேன். ஜிப்பர் கைடு போடல. இந்த கைடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ யூசுவலா நெறைய டெய்லர்ஸ் வந்து இந்த பைப்பிங் வைக்கிறது, நெறைய பேட்ச் ஒர்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து இந்த கைட சேஞ்ச் பண்றதுக்காக தான். ஸோ இந்த மாரி ஜிப்பெல்லாம் வைக்கணும்னா கண்டிப்பா கைட் சேஞ்ச் பண்ணி தான் நீங்க மாத்த முடியும். அ ஸோ இந்த கைடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எப்படிங்கிற வீடியோவ நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். இது ரொம்ப ஜஸ்ட் பிரஸ் பண்ணா உங்களுக்கு கழண்டு வந்துரும். இந்த மாரி கூட நமக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஒன் சைடு இந்த மாரி இது பண்ணிக்கோங்க. அத அப்படியே திருப்பி வச்சு, இன்னொரு சைடு அடிச்சா வேலை முடிஞ்சுது. இந்த மாரி பண்ணும்போது, இந்த ஜிப்ப வந்து மேலே கீழ இறக்கி பார்த்துக்கோங்க. எ உள்ள எங்கேயாவது துணி வந்து மாட்டியிருந்தாலும் ஸ்டிச் பண்ணும்போது மேலே ஏறாது. நீங்க ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி பார்த்துட்டு மேலே ஏறலைன்னா வேஸ்ட்டா போயிடும். ஸோ இப்போ வந்து அதர் சைடு வந்து இப்படி நேரா வச்சு மார்க் ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அத ஓப்பன் பண்ணிட்டு, நல்ல க்ளோஸ்அப்ல உள்ள வச்சு மார்க் பண்ணும். எக்ஸ்ட்ராவ கட் பண்ணிட்டு, கீழ வந்து கொஞ்சமா கிளாத் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கணும். ஏன் அப்டின்னா, அது வந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக தான் உருவி கீழ வராம இருக்கறதுக்கு. ஏன்னா, இது வந்து லாங் ஜிப்பு. உங்களுக்கு ஷார்ட் ஜிப்பும் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. பெருசா பிரைஸ் வித்தியாசம் இருக்காதுங்கிறதுனால நான் வந்து லாங் ஜிப்பே வாங்கிக்கிறேன். வேணும்னா கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்டின்ட்டு. அதுக்காக. இப்ப வந்து இந்த மாரி ஒரு சின்ன கிளாத் கீழ வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வந்து மறுபடியும் கைடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாரி சிங்கிள் ஃபுட் வந்து தைக்கும்போது என்னன்னா, பெருசு பெ பெருசா வந்து தையல இழுத்து விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இல்லைன்னா ஊசி அடுத்து அடிக்கும்போது நூல் கழண்டு கழண்டு போகும். இப்போ வந்து மறுபடியும் இப்போ வந்து பெல்ட் வந்து தைக்க போறோம். இப்போ ஸ்கர்ட் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. பெல்ட் வச்சா நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கிளாத் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, நம்மளோட ஹிப் ரவுண்ட்லேருந்து கூட ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா, எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஹூக் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா,
இதில் வந்து ஒரு 5 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு பார்ட் வந்து வெளியே தெரியணுன்னா கான்ட்ராஸ்ட் வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்துட்டு இதே வச்சுக்கிறேன், ரன்னிங் கிளாத்லேயே பெல்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரன்னிங்கே வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு கேன்வாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் தான் வந்து பேசிக் லெவல். இல்லை நீங்கள் வந்து பேண்ட் பட்டி வைக்கலாம். இல்லை வந்துட்டு பேப்பர் இன்ஃப்யூசிங் பண்ணுற கிளாத் இருக்கும். கேன்வாஸ் மாதிரியே இருக்கும். இன்ஃப்யூசிங் கேன்வாஸ்ன்ட்டு இருக்கும். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடைக்குது. அதையும் உள்ளே வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத் எப்பவும் தைக்கிற மாதிரியும் தைக்கலாம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நிறையா 50 மீட்டர் 100 மீட்டர் அப்படி தான் கிடைக்கும். அதுவே ஆன்லைனில் உங்களுக்கு 1 மீட்டர் 2 மீட்டர்னு கூட கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கர்ட்டோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு இந்த க்ரீன் கலர் பார்ட் உள்ளே போயிடும். ஸோ கோல்டன் கலர் பார்ட் வெளியே தெரிகிற மாதிரி நான் இப்போ வைக்கிறேன். இப்படி வச்சு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி தைக்கும்போது அந்த ஜிப்பை வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு தையுங்க. அப்போ வந்து ஜிப்பு வச்சுருக்கிறதே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த இடத்துல ஹைட் பண்ணுமோ அந்த இடத்துல ஹைட் பண்ணி ஸ்கர்ட்டை வந்து எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஆஃப் சாரியாகவும் போடலாம். இல்லை மேலே க்ராப் டாப் மாதிரி ஒரு டாப்ஸ் போட்டும் போட்டுக்கலாம். அது உங்களோட விஷயம். மேலே ஒரு துப்பட்டா போட்டுக்கலாம். இல்லை ஆஃப் சாரியாகவும் போட்டுக்கலாம். இல்லை லெஹங்காவாகவும் போட்டுக்கலாம். அது உங்களோட ஸ்டைலிங் வந்து உங்களோட ஓன் விஷ் தான். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடித்தோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப குயிக்காக வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். இதில் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் பார்த்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கும் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா பிளேஸ்க்குமே வந்து சிஓடிஸ் அவைல் பண்ணுறோம். கொரியர்ஸும் சிஓடிஸும் அவைல் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இதுக்கப்புறமா இந்த பட்டியை வந்து ஒரு டைம் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டைம் அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபைனல் லுக்காக அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே திருப்பிட்டிங்கன்னா ஸ்கர்ட் வந்து ரெடி. இப்போ இதுதான் வந்து மேல் பார்ட்டு. ஜிப் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா? இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. 38.25 வச்சுருக்கேன். ஸோ 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நம்ம வந்து உள்ளே தள்ளியும் 2 ஹூக் வச்சுக்கோங்க. வெளியே தள்ளியும் 2 ஹூக் வச்சுக்கோங்க. ஸோ வந்து அவங்களுக்கு டைட்டாக இருந்தால் உள்ளே தள்ளி போட்டுக்குவாங்க. லூஸாக இருந்துச்சுன்னா வெளியே தள்ளி போட்டுக்குவாங்க. லூஸாக இருந்தால் உள்ளே தள்ளி போட்டுக்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது வந்து இந்த மாதிரி பட்டு பாவாடை ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.